வியாபாரம் செய்யறவங்க கொஞ்சம் வாய்ஸ் கவனிங்க. நான் கேட்க கொஞ்சம் வந்து பிரான்ஸ் நாட்டிலேருந்து வந்தவங்க இன்னும் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களாம் என்ன பண்ணாங்க, வியாபாரம் செஞ்சு போகலான்னு வந்தாங்க. அப்படியே இந்த நாட்டின் வளங்களை பார்த்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆசை கொண்டு நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இந்த மக்களுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப எளிமையாகவும் பாமரத்தனமாகவும் நம்ம இருந்ததுனால இப்போதான் 9 ஈஸியாக என்ன பண்ணிட்டாங்க, அடிமைப்படுத்திட்டாங்க. நாமளும் ஆங்கில மோகத்தில் அவங்களுடைய பொருட்களை வாங்கவும் அவங்கள பார்த்து வியந்துட்டு நிற்கவும் இருந்ததுனால ஈஸியாக நம்மளை மடக்கிட்டாரு. அது மட்டும் ஏப்பா யாருக்கு? கடல் நமக்கா? நாடெல்லாம் இருந்ததுனாலையும் இரு நமக்கு தான். வலிமை மிக்க நாடுகளாக அவங்க இருந்ததுனாலையும் அவங்க என்ன வச்சுருந்தாங்க, போர் தளவாடங்கள்லாம் பெரிய அளவில் வச்சுருந்தாங்க. ஆகையினால நம்மகிட்டலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லாதனால ஈஸியாக நம்மளை ஏமாத்திடுறாங்க. அப்பெல்லாம் எப்படி இருந்தாங்க, அரசன் அரசி ராஜா ராணின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி மன்னர் ஆட்சி இருந்துச்சு. நம்முடைய தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் மன்னர் ஆட்சி இருந்துச்சு. அது தொடர்ந்து நடந்துகிட்டே வந்துச்சு. ஆனாலும் ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு எல்லாத்துக்கும் அடிக்கப்பட்டு கப்பம் கட்ட தொடங்கினதுனால வீக்காக போயிட்டதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அரசாட்சி அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமாக வீச தொடங்கியது. அர்ஜுனே 1915 ஆரம்பிச்சு உட்காரு பாப்பா. அவங்களும் வந்தாங்க. உனக்கு தான் டீச்சர் உட்காந்து தொலை. உட்காருங்க நீங்கள் அண்ணா உட்காருங்க அப்படியே. அப்போ என்னாச்சு, கட்டத்தில் 1935 நல்ல போராட்டங்கள்லாம் நடந்து மாறிட்டே வருது. 1937 சைமன் குழு சரி பேசிட்டாங்க, இவங்க ரொம்ப போராட்டம் பண்ணுறாங்க, இவங்களுக்காக பேசணும்னு சைமன் குழு அமைச்சாங்க. ஆனால் அதில் ஒரு இந்தியர் கூட இல்லை, இந்தியர்களுக்காக பேச இந்தியர்கள் ஒத்துமே இல்லை. அப்புறம் அது சரியானபடி முடிவெடுக்க முடியாமல் மீண்டும் அடிக்கடி மீட்டிங்லாம் போட்டாங்க. ஒத்துழைப்பு நாளுக்கெல்லாம் நடந்துச்சு. ஒத்துழைப்பு நாள் நடத்துனவங்க யார், நம்முடைய தமிழ் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். நான் எங்களுக்கு ஆங்கிலேயர் ஆட்சி வேண்டாம்னு சொல்ல வழியாக கிடைச்சிருச்சு, சுதந்திரம் அடைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் 1947 சுதந்திரம் பெற்றிருக்கோம். 1950 குடியரசு தின விழா கொண்டாடுறோம். இதுக்கு எத்தனை வருஷம் கேப்பு, 3 வருடங்கள். நீங்கள் உட்காருங்க. 3 வருடங்கள்ல என்ன பண்ணோம், அப்பவே என்ன பண்ணோம், அந்த 3 வருடங்கள்லையும் பிரிட்டிஷ் ஆட்சி தான் நம்ம மறைமுகமாக நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆர்ஆர் ஜார்ஜ் பிரிட்டிஷ்ல இருக்காரு உட்காந்து நடக்கிறதெல்லாம் அவருக்கு தெரிவிப்பாங்க. அப்போ வர மரியாதை இப்போ வருது, அப்போ இருக்கிற மரியாதை இப்போ வருது. நம்ம என்ன பண்ணாங்க, ஒரு வரைவு குழு அமைக்கப்பட்டு சட்டத்திட்டங்கள் இயற்றப்பட்டது. என்ன சட்டத்திட்டங்கள்னா, நம்முடைய நாட்டை எப்படி ஆள்வது, யார் ஆள்வது, மன்னராட்சி தொடர்வதா, மக்களாட்சி நடத்தணுமா, குடியாட்சி நடத்தணுமான்னு சொல்லி இப்போ பலவித போராட்டங்களுக்கு பிறகு சட்டங்கள் வரையறுக்கப்பட்டு பண்ணாங்க. டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் குட்டிமா அவங்களுக்கு குத்தி விடுறியா அர்ஜுனே? ஆஷா திட்ட கூட குத்தி விடுவா, அவங்களுக்கு குத்தி விடுவா. பண்ணி அதை குடியரசு தினமாக நாம் இன்றைய வரையும் கொண்டாடிட்டு வரோம். குடியரசு தினமான பிறகு நமக்கு பொறுப்புகள் நிறைய இருக்குது. சுதந்திரம் வாங்கியாச்சு. குடியரசு தினத்தில் என்ன பொறுப்புகள் நம்ம சொல்ல முடியும், உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால் மக்கள் தொகை நாளுக்கு நாள் வருடத்திற்கு வருடம் கோடிக்கணக்கில் அதிகரித்து கொண்டே வருகிறது. அதுக்கு ஏற்ற விளை நிலங்களோ விளை பொருட்களோ ரொம்ப கம்மியாக இருக்குது. எப்படி விவசாயிகள் கம்மியாக போயிட்டாங்க, கோடிக்கணக்கில்